அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பா அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிவ என்கிறது. அவுகாரத்தை இறுதியாக உடைய 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் என்று கூறுவர். அப்ப இதுல என்ன கூடுதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிலாகவும் நெடிலாகவும் முன்னரே சொல்லப்பட்டு இருக்கு. குறில் எவை நெடில் எவை என்பது சொல்லப்பட்டு இருக்கு. அதற்குரிய மாத்திரைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் குறில்னு ஒரு சில எழுத்துக்களுக்கு 5 எழுத்துக்களுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நெடில் என வேறு 5 7 எழுத்துக்களுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டையும் தொகுத்து வேறு ஓர் குறியிடுதல் முதலிற்று. அப்ப என்ன பண்றாருன்னா, இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது அகரம் முதல் அவுகார இருவாயாக 12 எழுத்துக்களும் சேர்ந்து வரும் பொழுது உயிர் என்கின்ற வேறு ஒரு குறியிடுதல் என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. தனித்தனியா இருக்கும் பொழுதுதான் குறில் என்றும் நெடில் என்றும் சொல்லப்படும். இவை இரண்டும் சேர்ந்து ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த அகர வரிசை பட்டியல் இருக்கு இல்லையா, அவை இரண்டும் சேர்ந்து ஒன்றாக 12 எழுத்துக்களாக இருக்கும் பொழுது அது உயிர் என மொழிவ. அதுக்கு வேறொரு பெயர் இருக்கு, அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, அதுதான் உயிர் என்பது இதன் பொருள். இன்னொரு அழகான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அகர முதல் நகர இருவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்ப அகரம் சொல்லியாச்சு, அதனுடைய எல்லையாக அவுகாரம் இங்கு சொல்லப்பட்டு இருக்கு. அகரம் முதல் அவுகாரம் வரை. அப்ப இதே மாதிரிதான் நகர இருவாய் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ககரம் ககரத்துல இருந்து அடுத்ததுன்னு சொல்றாருன்னா அது இல்லை, கண்டிப்பா கிடையாது. அப்படியா அவர் அமைச்சுக்கல. அதுக்கு என்ன காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் அந்த மாதிரி அமைக்கல அப்படின்றதுக்கு சொல்றோம். ஆனா இந்த அகரம் முதல் அவுகார இருவாய் 12 எழுத்தும் உயிர் என அழைக்கப்படும் என்பதை மட்டும் இவர் இங்க தெளிவா சொல்வதை நம்மால் உணர முடிகிறது. சரி, அடுத்த நூற்பாவை அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.